ஃபஸ்ட்டு ஃபோனு சார்ஜ் போட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, சார்ஜ் ஏறல, இண்டிகேஷன் காட்டல. ஓகேவா? ஸோ ஃபோனை வந்து நம்ம பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். ஓகே, மேலே பேக் பேனல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சென்டர் கேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். மேலே மெயின் போர்டுக்கும் சிசி போர்டுக்கும் வந்து ஒரே வந்து சென்டர் கேஸ் தான் இருக்குது. அதனால் வந்து அதை ரிமூவ் பண்ணணும்னா 2 பக்கமும் மேலேயும் கீழேயும் ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன எதுன்னு பார்க்க முடியும். ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த நெயில்ஸ் நகை இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டாக கொஞ்சம் உள்ளே தள்ளி ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். சார்ஜிங் கம்ப்ளைண்ட்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்த உடனே சிசி போர்டு வந்து மாற்றிருக்கூடாது. டைப் சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி போட்டு பார்ப்போம். க்ளீன் பண்ணி போட்டு ஒர்க் ஆகலைன்னா அந்த டைப் சி கனெக்டர் வந்து மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைப் சி கனெக்டர் மட்டும் தனியாக மாற்றணும். அப்படி மாற்ற முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து சிசி போர்டு மாற்றுற மாதிரி இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வரும், மைக் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ சம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். நெட்வொர்க் வந்து சிசி போர்டு மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து சுத்தமாக டவர் கிடைக்காது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் போர்டே ரெடி பண்ணி ஒர்க் பண்ண ட்ரை பண்ணணும். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப் எல்லாம் வரும், பார்த்து நீங்கள் எடுக்கணும். இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப் எல்லாம் கட் ஆயிரும். கொஞ்சம் பார்த்து கவனமும் செய்யணும். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ரூ எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டீங்கன்னா இந்த இதெல்லாம் உடஞ்சிரும். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்டர் கேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கீழே இருக்கிற சிசி போர்டு மட்டும் ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்குது அந்த இடத்துல, அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து சிசி போர்டு மட்டும் வெளியே எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் அந்த ஸ்டிப் இருக்குதுல்ல, பார்த்து ஜாக்கிரதையாக எடுக்கணும். ஏன்னா வந்து உள்ளே இருக்க அந்த பின்னெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து மறுபடியும் ஃபுல்லாக அதை மாத்திர மாதிரி தான் இருக்கும். அதனால கேர்ஃபுல்லாக சாஃப்டாக ட்ரை பண்ணுங்க. இருக்கிற சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்து இது பண்ணணும். அதனால வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். வேகமாக நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ரோக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிசி போர்டு வந்து இப்போ தனியாக வெளியே எடுத்தாச்சு. உள்ள அடியில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வரதுக்கு டிலே ஆகுது. ஓகே, வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணி போட்டு பார்ப்போம். ஐபி எடுத்து லைட்டாக வந்து ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயே ஓகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நமக்கு வந்து சிசி மட்டும் தனியாக மாற்றுற மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. அந்த சிசி கனெக்டர் உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுங்க. அப்போ தான் வாட்டர் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சும்மா மேலோட்டமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஐபி ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணி பார்ப்போம். பேட்டரி எடுத்துட்டு ஒரு வாட்டி போடுங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஆன்லேயே இருந்தால் கூட ஒரு சில நேரத்தில் சார்ஜ் ஏறாது. கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க. கரெக்டாக வச்சு அந்த இடத்துல அந்த லாக் பண்ணணும். இல்லைன்னா அந்த கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து பண்ணணும் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். ஏறுதான்னு பார்ப்போம். ஏறலைன்னா கனெக்டர் மட்டும் மாற்றிப்போம். ஏறிச்சுன்னா ஓகே.